வணக்கம். இன்றைய தினம் மன்னாரிலே வந்து மக்கள் அமைப்புகள் பலவற்றை சந்தித்திருக்கிறோம். பிரஜைகள் குழு அதுபோன்ற பல மக்கள் நலன் கருதி உருவாக்கப்பட்டிருக்கிற பல வருடங்களாக முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற மக்கள் அமைப்புகள் பலவற்றை இன்று காலையிலே சந்தித்து பேசியிருக்கிறோம். மன்னார் விசேஷமாக மன்னாரிலே இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்நோக்குகிறார்கள். காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம், ஆனால் அதற்கான உகந்த இடங்களை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும். ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்தில் காணப்படுகின்றது. மன்னாரில் இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொள்கிறார்கள். காற்றாலை அமைக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் செயல் திட்டம், அதில் 3 திட்டங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு திட்டத்தின் அடிப்படையில் காற்றாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மற்றைய 2 திட்டங்களும் உடனடியாக செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதை அடிப்படையாக வைத்து காற்றாலை அமைக்கின்றதன் மூலம் இப்பிரதேசங்களில் ஏற்படுகின்ற பலவிதமான பாதிப்புகளை மக்கள் ஏற்கனவே நேரடியாக அனுபவிக்கின்றார்கள். குறிப்பாக மீன்பிடி சமூகம் இதன் விளைவாக வளமையாக அவர்கள் பிடிக்கும் மீன்களின் தொகைகளில் மாற்றம் காணப்பட்டு குறைகின்றமை மற்றும் நீரோட்டங்களின் திசைகள் வளமை போல் இல்லாது மாற்றமடைவதும் உள்ளடங்களாக பல்வேறு காரணிகளால் பிடிக்கப்படுகின்ற மீன்களின் தொகை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக கரைவலை மீன்பிடி சம்பந்தமான முறையில் பாரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதை வைத்தும் வேறு பல விஷயங்களை வைத்தும் காற்றாலையின் மன்னார் தீவுடன் சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகின்றது. காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம், ஆனால் அதற்கான உகந்த இடங்களை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும். ஆனால் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்திலே காணப்படுகின்றது. இத்தீவு இச்செயல் திட்டங்களுக்கு பொருத்தமானதாக இல்லை என்பது இங்கு வாழும் அனைவரது நிலைப்பாடு. இவை சரியான முறையில் ஆராய்ந்து இச்செயல் திட்டமானது முன்னெடுக்கப்படவில்லை. ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இதனால் பலவித பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது தெரிய வருகிறது. எனவே இத்திட்டங்களை நிறுத்துவதற்கும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பின்விளைவுகள் மற்றும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சில மாற்று வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இவ்விடயங்களை உடனடியாக கவனத்தில் எடுப்போம். இவ்விடயம் தொடர்பாக ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இதன் அடிப்படையில் மன்னாரில் இருந்து மக்கள் சார்பாகவும் இவ்வாறான ஒரு செயல் திட்டத்தை அவர்களுடன் இணைந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்வரும் வாரம் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளோம். மன்னாரில் உள்ள பல ஏக்கர் தனியார் காணிகளும் அபகரிக்கப்பட்டு அதனை சுற்றி வேலியடைத்து பல செயல் திட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது என அவர் மேலும் தெரிவித்தார்.